கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய பவள விழாவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற பெருமதிப்புக்குரிய நல்லகண்ணு அவர்களே, தமிழை அதற்குரிய வாகோடு சங்க உணர்வோடு பேசவல்ல மதிப்புக்குரிய வைகோ அவர்களே, இங்கே குழுமியிருக்கின்ற தலைவர் பெருமக்களே, குழுமியிருக்கின்ற சான்றோர்களே, கவிக்கோ அவர்களுக்கு பவள விழா என்றவுடன் வெள்ளம் போல் தமிழர்கள் இங்கே குழுமியிருக்கிறார்கள். தமிழ் உணர்வு உடையவர்களெல்லாம் திரண்டிருக்கிறார்கள். காவிரிக்காக கூட ஒன்று சேராதவர்கள் ஒரு கவிஞனை பாராட்ட ஒன்று கூடியிருக்கிறார்கள். கட்சிக்காரர்கள் எல்லாம் எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் பகை. அப்படி ஒரு கட்சிக்காரர் மாற்று கட்சிக்காரரை சந்திப்பது என்றால் அது கள்ளக்காதலியை சந்திப்பது போல திருட்டுத்தனமாக நடக்க வேண்டிய ஒன்றே தவிர மிக இயல்பாக நடக்கின்ற ஒன்றில்லை. இவர்களையெல்லாம் ஒன்று கூட்டுகின்ற வண்ணம் இந்த விழா நடைபெறுகிறது என்று சொன்னால் அது அப்துல் ரஹ்மானின் மீது அத்தனை அரசியல் தலைவர்களும் கொண்டிருக்கின்ற பேரன்பு, பெரும் மதிப்பீடு. அப்துல் ரஹ்மான் மதத்தால் ஒரு இஸ்லாமியர். ஆனால் மதம் வாழ்வில் ஒரு பங்கே தவிர மதமே முதன்மையானதில்லை. அவர் தன்னை திராவிட இனத்தோடு அடையாளப்படுத்திக் கொள்கிறவர், திராவிட இயக்கத்தோடு அடையாளப்படுத்திக் கொள்கிறவர். திராவிட இயக்கத்தோடு இனங்கண்டு கொள்கின்ற ஒருவரை, ஒரு திராவிட கவிஞனை பாராட்ட தவறுவது திராவிட உணர்வுடைய என்னை போன்றவர்களுக்கு குறைவாகும் என்று கருதி இந்த விழாவிற்கு வருகை தருமாறு நம்முடைய அப்துல் காதரும் ஷாஜகானும் அழைத்த போது மிக விருப்பத்தோடு வர வேண்டும் என்று நான் விரும்பினேன். நான் என் மனைவியோடு கோவிலுக்கு செல்லும் போது பிரகாரமாக வருவாள், நானும் அவளோடு கூட செல்வேன். நான் இறை நம்பிக்கை உடையவன் என்றாலும் மூட நம்பிக்கை உடையவன் இல்லை. அவளோடு கூடவே செல்வேன். என்ன செய்தாலும் சரி, கடைசியாக அந்த உண்டியலில் காசு போடாமல் அந்த கோயிலை விட்டு வரமாட்டாள். நான் சொன்னேன், உண்டியலில் எதற்கு எக்கி கொண்டு அந்த உயரம் உனக்கு எட்டாமல் அது மல்லு கட்டி கொண்டு அந்த காசு போடுகிறாய், இது எதுக்கு என்று கேட்டேன். சாமிக்கு அதெல்லாம் ஒன்றும் சொல்லாதீங்க, சும்மா இருங்க, வாயை பொத்திக்கினேன் என்று அவள் சொன்னாள். சொன்னேன், இந்த காசை எதுக்கு நம்ம பாடுபட்டு நம்ம தப்பாக சம்பாதிச்ச ஆளுங்க இல்லை, எதுக்கு இந்த காசை கொண்டே உண்டியலில் போடுற, இதில் மந்திரிக்கெல்லாம் பங்கு உண்டு, இது எதுக்கு? நான் சொன்னால் அவள் கேட்க மாட்டாள். இவற்றையெல்லாம் நம்முடைய கவிக்கோ நிகழ்கால அரசியலை மிக தெள்ளத் தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறார். எண்ணிக்கையே தர்மமாகிய ஜனநாயகத்தை பற்றி அவர் சொல்கிறார். குடியாட்சியின் மிகப்பெரிய கேடு, குடியாட்சி என்பது மிகப்பெரிய ஒன்று என்று எல்லாரும் பாராட்டுகிறார்கள். குடியாட்சி எல்லா குறைகளையும் உடையது. இட் வில் கிரஷ் த மைனாரிட்டிஸ். உங்களுக்கு சொல்லுகிறேன், குடியாட்சி என்பது சிறுபான்மையினரை, சிறுபான்மை மதத்தினரை, ஜாதியினரை, எந்த ஒன்றில் சிறுபான்மையினராக இருக்கின்றவர்களாக இருந்தாலும் அவர்களை நசுக்கி விடுவதுதான் குடியாட்சியினுடைய தன்மை. அதனால தான் காந்தி போல, நேரு போல உன்னதமான தலைவர்கள் எல்லாம் சிறுபான்மையினரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்திய நாட்டை சமய சார்பற்ற நாடாக அவர்கள் ஆக்கினார்கள். சமய சார்பற்ற நாடு என்பது அவனவன் வழியில் அவனவன் மதத்தை வழிபட்டுக்கொள். அரசுக்கு மதத்தின் மீது எந்த கருத்தும் கிடையாது.